வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிராக இஸ்லாமியர்கள் கொந்தளித்துக் கொண்டிருக்கும் நிலையில் அவைக்கே செல்லாமல் பாமக புறக்கணித்திருப்பது கடும் விமர்சனத்தை தேடி தந்திருக்கிறது. வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்திற்கு தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். வழக்கம் போல திமுக வக்ஃப் சட்ட திருத்தத்திற்கு எதிராக வாக்களிக்க அதிமுகவும் எதிர்த்து வாக்களித்தது. வரும் தேர்தலில் பாஜகவுடன் அதிமுக கூட்டணியில் இணைய வாய்ப்பிருப்பதாக கூறப்படும் நிலையிலும் வக்ஃப் சட்ட திருத்தத்திற்கு எதிராகவே அதிமுக வாக்களித்தது. இந்த நிலையில் வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்தை ஆதரித்து தமிழ்நாட்டில் இருந்து ஜி.கே. வாசன் மட்டுமே வாக்களித்திருந்த நிலையில் மாநிலங்களவையில் பிரதிநிதித்துவம் வைத்திருக்கும் பாமக அவைக்கே செல்லாமல் புறக்கணித்திருக்கிறது. அதிமுக கூட்டணி தயவில் மாநிலங்களவை எம்பியான அன்புமணி ராமதாஸ் வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா மீதான வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் புறக்கணித்திருப்பது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பாக மத்திய அரசு கொண்டு வந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிராக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்திற்கு பாமகவும் ஆதரவு கொடுத்திருந்தது. வக்ஃப் வாரிய சட்ட திருத்தம் மூலம் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுவார்கள் என பாமக நிறுவனர் ராமதாஸ் பேட்டியும் அளித்திருந்தார். தமிழ்நாட்டில் வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிரான தீர்மானத்திற்கு ஆதரவு கொடுத்த பாமக தேவையான இடத்தில், அதாவது மாநிலங்களவையில் வாக்கெடுப்பை புறக்கணித்திருப்பது இரட்டை நிலைப்பாடு என கடும் விமர்சனத்தை தேடி தந்திருக்கிறது. மேலும் கடந்த ஒரு வாரமாகவே அன்புமணி ராமதாஸ் டெல்லி செல்லவில்லை எனவும் கூறப்படுகிறது. மே மாதம் வன்னியர் சங்க மாநாடு நடைபெறவிருக்கும் நிலையில் அந்த பணிகளில் பிஸியாக இருப்பதால் அன்புமணி ராமதாஸ் டெல்லி செல்லவில்லை என சொல்லப்படுகிறது. அப்படியே இருந்தாலும் மே மாதம் நடைபெறவிருக்கும் மாநாட்டுக்காக வக்ஃப் வாரிய திருத்தம் போன்ற முக்கியமான சட்ட திருத்தத்திற்கு ஆப்சென்ட் ஆனது இஸ்லாமியர்கள் குறித்த பாமகவின் நிலைப்பாட்டை கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறது. மத்தியில் பாஜக கூட்டணியில் இருப்பதால் பிரச்சனை இல்லாமல் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என நினைத்து வாக்கெடுப்பை புறக்கணித்ததா என்ற சந்தேகமும் எழுந்திருக்கிறது. ஏற்கனவே கடந்த முறை CAA மசோதா நிறைவேற்றப்பட்ட போதும் அன்புமணி புறக்கணித்திருந்தார். அதிமுக பாமக மாநிலங்களவையில் எதிர்த்து வாக்களித்திருந்தால் CAA சட்டம் வந்திருக்காது என குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. தற்போது இஸ்லாமியர்கள் விவகாரத்திலும் தமிழ்நாட்டில் ஒரு நிலைப்பாடு, டெல்லியில் ஒரு நிலைப்பாடு என பாமக இரட்டை நிலைப்பாடு கொண்டிருப்பது விமர்சிக்க வைத்திருக்கிறது. வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்தில் பாமகவின் நிலைப்பாடுதான் என்ன என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்திருக்கும் மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர் தமிமுன் அன்சாரி, கடந்த காலங்களில் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என குரல் கொடுத்த கட்சியான பாமகவின் கொள்கை நிலைப்பாடு சமீப காலமாக தடம் மாறி வருகிறது என்றார்.